கொஞ்ச நேர தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பாகம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பே துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. நான் காலையில சொன்ன உடன்படிக்கை பெட்டியை குறித்து கொஞ்சம் நான் சொல்லி செய்திக்கு நேராக நான் கடந்து போகிறேன். மோசேயின் காலம் முடிஞ்சிருச்சு, யோசுவா காலம் ஆரம்பிக்குது. ஒருவேளை யோசுவா நினைச்சாரு, அவர் காலத்துல பெரிய அற்புத அடையாளங்களை எல்லாம் செஞ்சு நடத்தி கொண்டு வந்தாரு, இப்ப ஆளு மாறிடுச்சு, இனி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஆளு தாண்டா மாற போறீங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மாறவில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் மோசையை நடத்தினது போல உன்னைய நான் நடத்த போகிறேன், நீ தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவை தைரியப்படுத்துறார். யோசுவாவுக்கு தைரியம் வந்துருச்சு, பரவாயில்ல ஆண்டவரை பேசிட்டார் இல்லையா, அப்ப ஆண்டவர் நடத்துவாருன்னு சொல்லி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நேரம் தான் இவங்க பிரயாணத்தில ஒரு தடையாக இருக்கக்கூடியது யோர்தான் நதி. யோர்தான் அப்படியே பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. யோர்தான் நதி அப்படி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறதான வேளையில இவர்கள் யோர்தானை கடக்க வேண்டும். அந்த வேளையில தான் கர்த்தர் சொன்னபடியே அவன் உடன்படிக்கை பெட்டி, அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. ஜனத்தை பார்த்து சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, சங்கடப்பட்டுறாதீங்க, நம்மள ஆண்டவர் நடத்தி கொண்டு போக போறாரு, நமக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி யோர்தானுக்கு போயிருச்சு. இந்த 3ஆம் நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எத்தனை யோர்தான் வரட்டும், எத்தனை எரியோ வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், எந்த கஷ்டம் வரட்டும், அதை நீ இந்த வருஷத்திலே வரும் காலங்களிலே நீங்கள் கடக்க போகிறீர்கள். காரணம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி யோர்தானிலே போனது போல உங்களுக்கு முன்னே அது போக போகிறது. இப்ப நீங்க கேட்பீங்க, நாங்க எந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போறது அப்படின்னு சொல்லி. அப்ப நான் இன்னைக்கு ஆரம்பமான சொல்ல போறது, உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சு, அதை சொல்லி தொடர்ந்து என்னுடைய செய்தியை முன்னால் கொண்டு போக விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரமா வந்து அடுத்து வாசிங்கம்மா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 9:4. அதிலே பொன்னால் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்றகடு பதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அப்ப நான் சொன்னதை என்ன ரொம்ப விலைக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை. நான் அப்படியே அந்த தந்தி மாதிரி, அப்படி தந்தி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தந்தி அடிக்கிற மாதிரின்னு சொல்ல மாதிரி நான் அப்படி ஸ்பீடா காரியங்களை சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொன்னார், யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றான், நம்ம யோர்தானை கடக்க போகிறோம்,
நம்ம தடைகளை கடக்க போகிறோம், பிரச்சனைகளை மேற்கொள்ள போகிறோம். ஏத்தியராகட்டும், கிரிகாசியராகட்டும், எத்தனை பேர் வரட்டும், எல்லாவனையும் நம்ம ஜெயிக்க போறோம். காரணம், நமக்கு முன்னாடி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி யோர்தான்ல போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காரியாவில சபை ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை பிரச்சனை உங்களுக்கு வரட்டும், எத்தனை வேதனை உங்களுக்கு வரட்டும், எத்தனை தடைகள் உங்களுக்கு வரட்டும், இதையெல்லாம் நீங்க தாண்ட போகிறீங்க. அதை தாண்ட வேண்டுமானால், தாண்டி கடந்து போக வேண்டுமானால், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே கடந்து போக வேண்டும். இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம். அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்துச்சு. ஆண்டவர் ஏன் மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு? ஆரோனின் கோலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு? கற்பலகைகளுக்கு ஏன் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு? அது நாம் சிந்திப்போமானால், எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உன்னை நடத்த போதுமானவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததியார் பார்க்கும்படியாக, உன் சந்ததியார் அற்புதத்தை நினைவு கூறும்படியாக, உன்னுடைய சந்ததியார் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக. நாங்க அனாதைகள் அல்ல, நாங்க கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாங்க கலங்கி நிற்க வேண்டியவர்கள் அல்ல. எங்களோடு சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கையை வரும் சந்ததியார் பார்க்கும்படியாக, வரும் சந்ததியார் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அந்த மன்னா வைக்கப்பட்ட பாத்திரத்தை அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைத்தார். வரும் காலங்களிலே உங்க சந்ததியார் பார்க்கணும். நேற்று பார்த்தமா இல்லையா, மழை நின்னுச்சு. நிறைய காரியங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய திருச்சபையில ஒரு பாட்டியம்மா இறந்துட்டாங்க, வயசான அம்மா. அடுத்த நாள் அம்மாவுடைய அடக்க ஆராதனை. பகலெல்லாம் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த அடக்கம் பண்ற நேரத்தில் கூட மழை இல்லை. ஆனா அம்மா சரீரத்தை எடுத்து நாங்க வெளியில வச்சுட்டோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இடியும் மின்னலும் வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியில கொண்டு போன அம்மாவை மறுபடியும் உள்ள கொண்டு போறது எப்படி? யாரு கொடையொன்னு எதிர்பார்க்கல, எல்லாரும் திகைச்சு போய் இருக்கிறாங்க, நிறைய கூட்டம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னேன், பயப்படாதீங்க, எல்லாம் உங்களுடைய வலம் கரம் உயர்த்தி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம், மழையை கர்த்தர் நிறுத்துவார் என்று சொல்லி இருந்த அந்த அடக்கத்துக்கு வந்த எல்லாரும் வலங்கரம் உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் பண்ணினாங்க. இடியும் மின்னலும் மழை வந்தது, எந்த திசையில போச்சுன்னு தெரியாது. கர்த்தருடைய கிருபையினால அந்த மழையை அப்படியே ஆண்டவர் மாற்றி நிறுத்தினார். நான் ஜெபம் பண்ணி இல்ல, அங்க வந்தவங்க. அப்ப அங்க சபக்காரங்க மட்டுமில்ல, பலரும் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் அதிசயத்தை பார்க்கிற மாதிரி பார்த்தாங்க. என்னப்பா, என்னமோ கையை உயர்த்துறாங்க, என்னமோ சொன்னானுங்க, ஜெபம் பண்ணாங்க, மழை நின்று போச்சு. அதுக்கு காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதமான தேவன். அப்போ உன்னுடைய சந்ததியார் பார்க்கணும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எந்த எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் உன்னை கைவிடாதபடி, உன்னை போஷிக்க, உன்னை பாதுகாக்க, உன்னை நடத்த, உன் தேவைகளை சந்திக்க தேவன் போதுமானவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப தேவ பிரசன்னம் நமக்கு முன்னாடி போகணும்னு சொன்னா நம்ம எப்போதும் தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். மன்னா வைக்கப்பட்ட பாத்திரத்தை பார்க்கும் போது எந்த சூழ்நிலையிலும் எங்கள் ஆண்டவர் எங்களை போஷிக்க வல்லவர், எந்த நேரத்திலும் ஆண்டவர் எங்களை நடத்த வல்லவர், எந்த நிலைமையிலும் ஆண்டவர் எங்களை பட்டினி போட மாட்டார், எந்த நிலைமையிலும் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும்
கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய சந்நிதியில கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளையாக இஸ்ரவேல் ஜனமே நீ இருப்பாயானால் என்றைக்கும் தேவ பிரசன்னம் உனக்கு முன்னே போய்கொண்டே இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சபை மக்களே, இன்னைக்கு நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற அந்த மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம் நம்மளை பார்த்து சொல்லுது, வனாந்தரத்துல நான் அவங்களை பட்டினி போடல, வனாந்தரத்துல அவங்க கலைஞ்சு திரியல, வனாந்தரத்துல அவங்க கவலைப்படல, கவலை இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் மன்னா போஷித்தது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் போஷிக்க வல்லவர். இரண்டாவது நான் சொன்னது மாதிரி விசுவாசம். இந்த நாட்களில நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசத்தை விட்டு விடாதபடி விசுவாசத்திலே உறுதியோடு கூட நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தோடு கூட நடத்த போதுமானவர். அப்ப தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நமக்கு முன்னே போனோம்னு சொன்னா நம்மகிட்ட உடன்படிக்கை பெட்டி இல்ல, ஆனா நம்மகிட்ட விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மகிட்ட நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்திலே அற்புதத்தை பார்க்கும்படியான ஒரு விசுவாச குடும்பங்களாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது உங்க வாழ்விலும் தடைகளாய் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை நீங்கள் தாண்டி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, கடந்து வந்த பாதையை இஸ்ரவேல் ஜனங்களின் புத்திரர்கள் எப்போதும் நினைக்கணும். எப்போதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்ததை மறந்துடக்கூடாது. சிலரெல்லாம் மறந்துடுவோம். ஆனா நம்ம தமிழர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். என்னன்னு சொன்னா, மலையாளத்துல ஜெபம் பண்ணும்போது கடைசியில என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழ்ல நம்ம எங்க ஜெபம் பண்ணினாலும் கடைசியில என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நினைத்து துதித்து ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லி நம்முடைய ஜெபத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அல்லேலூயா. காரணம், ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னே தேவ பிரசன்னம் போக வேண்டுமானால் நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைவு கூற வேண்டும். ஒரு பெரிய இன்ஜினியர் நாகர்கோயிலில் இருந்து திருவனந்தபுரத்தில் போய் அவர் செட்டில் ஆனார். அங்க அவருடைய சொந்த பணத்துல இடம் வாங்கி ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்தாரு. வயசான அந்த காலத்திலேயும் அவரே கார் ஓட்டி அந்த தேவாலயத்திற்கு வருவார். அப்ப அங்க அர்ப்பின் பண்டிகை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டவுன்ல இருக்கிறவங்களுக்கு எங்க போய் பச்சைக்கறி கொண்டு வர முடியும், எங்க போய் கோழி முட்டை கொண்டு வர முடியும். அதனால ஃபேன்சி சேல் அப்படின்னு சொல்லி அவங்க அர்ப்பின் பண்டிகைக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு ஃபேன்சி சேல். சாதனங்கள் எல்லாரும் கடைகள்ல இருந்து வாங்கி கொண்டு வந்து தேவாலயத்துல லேலத்துக்கு வைப்பாங்க, அதை லேலம் பண்ணுவாங்க. அப்படி அந்த வருடம் நடத்தப்பட்டதான ஃபேன்சி சேல், அதாவது நம்ம புரிந்து கொள்ளும்படியாக அர்ப்பின் பண்டிகைக்காக சாதனங்களை அந்த வயசான ஐயா கொண்டு வந்து கார்ல இருந்து கஷ்டப்பட்டு இறக்கிக்கிட்டு இருந்தார். அந்த வேலையில் நான் போய் பார்த்தா எல்லாம் வெளிநாட்டு பொருளா இருந்துச்சு. அப்பதான் நான் கேட்டேன், ஐயா எல்லாம் வெளிநாட்டு சாதனம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவன் சொன்னார், ஆமா தம்பி, என் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க, அதனால நான் போன் பண்ணி சொன்னேன், நம்ம கட்டி கொடுத்த தேவாலயத்துல அர்ப்பின் பண்டிகை கொண்டாடுறாங்கப்பா, அதனால உங்க வீதம் உங்க பங்கு நீங்க வாங்கி அனுப்பிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் பிள்ளைங்க அங்கிருந்து வாங்கி அனுப்பி இருக்கிறாங்க, அதைத்தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நானும் அந்த முந்தா நாள் சொன்னதைத்தான் நான் மறுபடியும் சொன்னேன். ஏன் இந்த பாடு, அவங்ககிட்ட தான் சொல்லி அந்த பணத்தை அனுப்புனா அதை கொண்டு வந்து போட்டா போதும், இங்க கொடுத்தா போதும் இல்ல, நீங்க இந்த வயசான காலத்துல இத சுமந்து அதை போய் அங்க இருந்து வாங்கி அதை சுமந்து இதெல்லாம் கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லும் போது வருஷங்கள் கடந்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி அப்படி ஒரு நாளும் சொல்லாதீங்க. அவர் சொன்னாரு, அந்த அவர் சொன்ன வார்த்தையை நான் இங்க சொல்லல, அவருடைய தாழ்மைக்காக அதை சொன்னார். ஒன்றும் இல்லாதவனாக நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு வந்தேன். மிஷனரிகள் தயவுனாலே நான் படிச்சு நான் ஒரு பட்டதாரி ஆனேன், ஒரு இன்ஜினியர் ஆனேன். ஏன் எங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் என்ன படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த நாட்களில் மிஷனரிகள் வந்ததுனால கல்லூரிகள் வந்துச்சு, பள்ளிக்கூடங்கள் வந்துச்சு,
படிக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ அவர் சொல்ல வந்தது, என் பிள்ளைகள் அவன் லண்டன்ல இருந்தாலும் சரி, அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள்கிட்ட நான் போன் பண்ணி சொல்ற ஒரு காரியம், நீ எங்கே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான், ஸ்தோத்திரம் தான். ஆனா நீ எங்கே இருந்தாலும் நீ யார் என்பதையும், உன் முற்பிதாக்கள் யார் என்பதையும், நீ எப்படி இருந்தாய் என்பதையும், இன்றைக்கு எந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் யார் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது. அதுக்கு பிறகு அவர் எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணினாரு. என்ன பிரசங்கம் தெரியுமா? இதை வாங்கி இதை பார்சல் பண்ணி இதை என் பிள்ளைக அனுப்பும் போது என் பிள்ளைக நினைக்கணும், எங்க அப்பாவையும் அம்மாவையும் எங்களையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறாரே. இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று என் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ரூபா அனுப்புன்னு சொல்லி சொன்னா அந்த பணத்தை அனுப்பி அதை கொண்டு வந்து போட்டா அவனுக்கு அது நிசாரமா போயிடும். ஆனா அவன் அதை வாங்கி அதை அனுப்பும் போது அவன் உணர வேண்டும். உடன்படிக்கை பெட்டி மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம் நமக்கு காண்பிப்பது எப்போதும் கடந்து வந்த பாதை, நம்மை நடத்தி வந்த பாதை, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து ஒரு நாளும் மறக்காதபடி எல்லா நாளும் அதை நினைத்து 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 உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு எதிராக வரக்கூடிய எந்த யோர்தானாக இருந்தாலும் சரி, எந்த எரிகோவாக இருந்தாலும் சரி, தேவ சமூகம் என்கிற உடன்படிக்கை பெட்டியின் அடையாளம் என்கிற அபிஷேகம் அவைகளை உடைத்தெறியும். இரண்டாவது, ஆரோனின் தளிர்த்த கோல். ஆரோனின் தளிர்த்த கோல். வாசியுங்கள், என்னாகமம் 17 அதிகாரம் 8 வசனம். என்னாகமம் 17:8, 193 பக்கம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆண்டவர் மோசேயிடம் சொல்றாரு, மோசே 12 கோத்திரத்தான இருக்கால, அவங்களுடைய பிரபுக்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தகிட்டையும் ஒவ்வொரு கோலை கொண்டு வர சொல்லு. கோல் அடையாளமாக. லேவி கோத்திரத்தான் வரும்போது ஆரோன் பேரை எழுதி போடு. இதை கொண்டு வந்து தேவ சன்னதியில் வைக்கிறான். 11 கோலும் அப்படியே இருக்கு. ஆனா ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, பூ பூத்திருந்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. நம்ம பாஷையில சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னா, நம்ம பாஸ்டர் ஐயா எட்வின் ஐயாட்ட சொல்லி, நம்ம சபையிலுடைய ஃபேமிலி ரெஜிஸ்டர் இருக்கும்ல, ஃபேமிலி ரெஜிஸ்டரை இவர் தூக்கிட்டு ஆல்டருக்கு போறாரு. புரியறதுக்கு வேண்டி சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி நான் சொல்றேன். ஆல்டர்ல போய் நிக்கிறாரு ஐயா. இங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கோ அத்தனை குடும்பங்களும் அந்த குடும்ப ரெஜிஸ்டர்ல எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறாரு. ஒவ்வொரு குடும்பமா எத்தனை குடும்பங்கள் பூத்திருக்கு, எத்தனை குடும்பங்கள் கனி கொடுத்திருக்கு, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பிரயோஜனகரமாய் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பாப்பாரு. அப்படி பார்க்கும்போது 11 பிரயோஜனம் இல்லாம இருந்துச்சு. ஆரோனின் கோல் மாத்திரம் அது துளிர்த்திருந்தது, பூ பூத்திருந்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில தடை மாற வேண்டுமானால், தடைகளை உடைத்தெறிய வேண்டுமானால், தடைகளை நீக்கி போட்டு நம் முன்னால் கடந்து போக வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், அவர்களின் கனிகளினாலே அறிவீர்கள். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லி புலம்புறதை நிறுத்திட்டு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறதற்கு நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கனி கொடுக்கிறேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு கனி கொடுக்கிறோம்,
இன்னைக்கு எத்தனை வீடுகளிலே, எத்தனை மனுஷ வாழ்க்கையில இன்னைக்கு பூ பூத்து, இன்னைக்கு கனி தந்து பிரயோஜனம் உள்ளவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கன்வென்ஷன் நடத்தினதுல பிரயோஜனம் இல்லை. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கேட்ட பிரசங்கங்களை விட்டு எத்தனை பேர் மாறி இருக்கிறோம், மாறி இருக்கிறோம். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறோம். நம்ம எழும்பி முன்னாடி வந்து சாட்சி சொல்லணும்னு கூப்பிடல. உங்களை அழைத்த தேவனுடைய முன்னாள் ஆண்டவரே, ஆரோடின் கோலை போல பூ பூத்து அது கனி தந்து பிரயோஜனம் உள்ள ஒரு கோலாக என்னுடைய குடும்பத்தை மாற்றும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்திலே பிரியப்படுவார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது ஆவிக்குரிய கனிகளை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, எப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆண்டவரை சொல்லி இருக்கிறாரு. அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து நாம் ஜீவிப்போமானால் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்னாடி போகும். மறந்துடக்கூடாது, உடன்படிக்கை பெட்டி யோர்தானுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம் இருந்தது. அடுத்து ஆரோனின் தளிர்த்த கோல். கனி கொடுக்காதவனுக்கு முன்னாடி தேவ பிரசன்னம் போகாது. கனி கொடுக்காதவனுக்கு முன்னாடி தேவ வல்லமை போகாது. கனி கொடுக்காதவனுக்கு முன்னாடி தேவனுடைய மகிமை போகாது. தேவ மகிமை போக வேண்டுமானால் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி கொடுக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருமானால் ஒரு தடைகளை பார்த்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மூன்றாவது கற்பலகை. நேரம் இல்லாத ஸ்பீடா சொல்லி நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். கற்பலகை. அது நேற்றைக்கு நான் சொல்லிட்டே வந்ததுனால மீண்டும் நான் அதை எடுத்து நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1076வது பக்கம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ. சபை மக்களே, ஆண்டவருடைய ஆவி குறுகல, ஆண்டவருடைய ஆவி குறுகல. இன்னைக்கு அது வல்லமையா இருக்கு. குறுகி இருக்கிறதோ. அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, அவைகளுடைய கிரியைகள் இவைகள் தானோ. இவ்வளவுதானா? சில நேரத்தில் நினைக்கிறோம், என்ன இவ்வளவுதானா ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னம் இவ்வளவுதானா, ஆண்டவருடைய கிரியை இவ்வளவுதானா, ஜெபம் பண்ணா இவ்வளவுதானா, இத்தனை நாள் விசுவாசியா இருந்தா இவ்வளவுதானா, இத்தனை நாள் ஆண்டவருக்காக ஓடுனதுனால இவ்வளவுதானா? சில நேரத்தில் நம்ம கேட்கிறோம், இல்ல இவ்வளவுதானா? அடுத்து வாசிங்கம்மா. செம்மையாய் நடக்கிறவனுக்கு, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ, என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. தீர்க்கதரிசி கேட்கிறான் பாருங்க. செம்மையாய் நடக்கிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யாதோ. பைபிள் இருக்கு, நிறைய வீடுகள்ல இதெல்லாம் தலகாணிக்கு அடியில் கொண்டு போய் வச்சிருவாங்க. சில நேரத்தில் நன்மை செய்யாதோ. பைபிள் கையில இருந்துட்டா தலகாணிக்கு அடியில வச்சுட்டா பிசாசு வராதுன்னு சொல்லி, கண்டிப்பா பிசாசு வரும். பிசாசு கூடுதலாவே வரும். ஏன்னா நம்மளை விட அதுக்கு பைபிள் நன்றாகவே தெரியும். ஆனா இந்த பைபிளை ஒரு மந்திர மாதிரியோ ஒரு பாதுகாப்பு மாதிரியோ அல்ல. இந்த பைபிளை வாசித்து அந்த வார்த்தைகளின்படி நடக்கும் போது, அந்த வார்த்தைகளின்படி செயல்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வசனம் உனக்கு நன்மை செய்யாதா? நன்மை செய்யும். இந்த வசனம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராதா? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வசனம் விடுதலையை கொண்டு வராதா? விடுதலையை கொண்டு வரும். ஆனா நம்ம எப்படி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் முயற்சி செய்யும் போது இதை கர்த்தர் நமக்கு வாய்க்கு செய்து தருவார். நான் சொன்னேன், உடன்படிக்கை பெட்டி நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. யோர்தான்ல போச்சு. அங்க கர்த்தர்
அவர்களுக்கு முன்னே இந்த தடைகளை நீக்கினார். 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர், ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் போதும், ஒரு குவியலாக நின்றது. நீ ஏன் பயப்படுற? மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம் இருக்கு, ஆரோனி தளிர்த்து கோல் இருக்கு, கற்பலகை இருக்கு. சுருக்கமா அதுக்களை விளக்கம் கொடுத்தேன். இந்த அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வந்தாள். விசுவாசம், கர்த்தர் நடத்தி வந்த காரியங்களுக்கு நன்றி சொல்வது, கனி கொடுக்கக்கூடியது, ஆண்டவருடைய வார்த்தைகளை செம்மையாய் கடைபிடிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது அதை சுமக்கிற ஆசாரியன், உங்க பிரதிநிதியாக உங்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய உங்க ஊழியக்காரர் இந்த தேவாலயத்தில் நிற்கும் போது எதிரே இந்த திருச்சபை மக்களுக்கு எதிரே வரக்கூடிய, இந்த திருச்சபை மக்களுக்கு எதிரே வரக்கூடிய எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து எறிவார். அந்த தண்ணி அப்படியே நின்னுச்சு, அவர்களுக்கு வழி விட்டு அனுப்பினது. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளை திருமணம் எல்லாம் அப்படி அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. சிலரை வீடு வைக்கிறதெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. பலருடைய பல காரியங்கள் எல்லாம் அங்கங்க அப்படியே யாரோ பிடிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கு. என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறோம், ஒன்னும் ஆக மாட்டுது, ஒன்னும் நடக்க மாட்டுது. ஆனா இந்த கன்வென்ஷன் இறுதி நாள் கூட்டத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ ஏன் பயப்படணும்? உன்னை தடைகளை நீக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி என்கிற தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்னால் போகுமானால், எத்தனை யோர்தான் வந்தாலும், எத்தனை எரிகோ வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் அவைகளை எல்லாம் நீங்கள் உடைத்தெறிய போகிறீர்கள். என்னுடைய அனுபவத்தில் மிஷனரியாக வருஷங்களுக்கு முன்னாடி ஊழியம் செய்த போது ஒரு இருண்ட ஏரியா தான் சொல்லணும், இருண்ட ஏரியா. நானும் இன்னொரு ஊழியக்காரரும் ஒருமித்து ஒரு வீட்டில் தங்கி இருந்தோம். அவர் அந்த ஏரியாவில், அந்த இடத்துல. நான் அங்கிருந்து எனக்காக நியமிக்கப்பட்ட சர்ச்சில் போய் அந்த ஃபீல்டில் போய் ஊழியம் செய்துட்டு நான் ரிட்டர்ன் வந்து நாங்கள் அங்கே ஒன்றா தங்குவோம். அன்னைக்கு நான் போகும்போது பயங்கரமான மழை. ஏன்னா மழையிலெல்லாம் இந்த தண்ணி எல்லாம் அப்படி தோடுல எல்லாம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும், கால் வச்சா இழுத்துட்டு போயிடும். இப்ப சப மக்கள் சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க போக வேண்டாம், போனா தண்ணி இழுத்துட்டு போயிடும், அதனால காலையில போங்க, இன்னைக்கு போக வேண்டாம்னு சொல்லி என்னை நிறுத்திட்டாங்க. ஆனா அந்த ஊழியக்காரர் வேற ஒரு ஆளை கூட்டுக்கு கூப்பிட்டு, அந்த காலத்துல வெளிச்சமும் இல்லை, வெட்டமும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ரொம்ப கஷ்டமான காலங்கள், ஒரு சின்ன டார்ச்சியை வச்சு என்னை தேடி வந்துட்டாரு. தேடி வந்துட்டு சொன்னாரு, சாரே வருந்தில்ல எங்கள் പറഞ്ഞിട്ട് போனோம், அல்லா எங்கள் எத்தனை சமயம் ஆயாலும் வந்திருக்கணும், அல்லா எங்கள் எனக்கு சமாதானமாயிட்டு கிடக்காம பட்டதில்ல, வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடணும், இப்ப நான் சமாதானமா படுத்துக்கிறேன், நீ வருவையா இல்லையான்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு நிம்மதியா படுக்க முடியாது. இதே மாதிரி ஒரு மாசம் கழிஞ்ச பிறகு பயங்கரமான காற்று, பயங்கரமான மழை. அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயா நீ போக வேண்டான்னு. நான் போலன்னா அவர் தேடி வந்துருவாரு, அதனால நான் போய்தான் ஆகணும்னு சொல்லி நான் போறேன். நான் போகும்போது பயங்கரமான தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு தோடு, காலு வச்சா இழுத்துட்டு போயிடும், நல்லாவே தெரியும். அன்னைக்கு நல்ல வாலிப பிராயம், விசுவாசம், ஜெபம் அப்படியே இருக்கு. நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் உதவி செய்யும் என்று சொல்லிட்டு கண்ணை திறந்து நான் கால் வைக்கவும் அந்த தண்ணி என்னை இழுக்கவும் செஞ்சிச்சு. ஆனா ஒரு நிமிஷத்துல யாரோ ஒருவர் என் கரத்தை பிடித்து
அந்த இடத்துல இருந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து அப்புறம் அடுத்த அந்த இடத்துல என்ன நிறுத்தினதை உணர முடிஞ்சிச்சு. இப்ப சொல்லும் போதும் என்னோட ஒரு சரீரம் புல்லரிக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். மலைகள் விலகினாலும், மலைகள் நம் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் பொங்கி பெருக்கி இருந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார் என்று சொன்ன மாதிரி எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு அப்படியே காப்பாற்றினதுனாலதான் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட இடம். இந்த பக்கம் பார்த்தா கல்லறை தோட்டம், பயங்கரமான வனம் மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் தடைகளை நீக்குகிறவர். அதுக்குன்னு தெரிஞ்சுட்டு போய் தண்ணியை வச்சுட்டு ஆண்டவரை உதவி செய்யுங்கன்னு சொல்லிடக்கூடாது. உபதேசத்தை நல்லா கேட்கணும். இப்படி கன்வென்ஷன் பிரசங்கியார் ஒருத்தர் வந்தார். சூழ்நிலையை, சில சூழ்நிலைகள்ல நம்மால தாண்ட முடியாது, ஒருவேளை நம்ம அவத்தத்துல பாட்டிக்கிறோம், நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது என்ற ஒரு சமயம் வரும்போது அந்த இடத்துல ஒரு கரம் நம்மளை தேடி வரும். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலை படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலையில் படகாய் வந்திடுவார். காழ்தலரும் வேலைதனில் ஊன்றுகோலாயிடுவார். காழ்தலரும் வேலைதனில் ஊன்றுகோலாகிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, நான் சொன்னது அவளை நீங்க மறந்துடக்கூடாதுன்றதுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன். மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம் விசுவாசம், ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த விதங்கள், இதையெல்லாம் மறக்காதபடி நினைத்து நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது கனிகள் வெளிப்படணும். நம்ம குடும்பத்தின் கனிகள் துளிர்க்கணும். கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்த உடனே நம்ம குடும்பத்தில் ஒரு துளிர் வரணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு துளிர் வரணும். வாதுமை கனிகளாக நம் பலன் கொடுக்கணும். அது கொடுத்துட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்ல பைபிள், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசித்து அதை கடைபிடிக்கும் போது மீகா சொல்றாரு, அது நமக்கு நன்மை செய்யும், அது நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அப்ப இந்த 3 காரியங்களை செய்யும் போது உடன்படிக்கை பெட்டி என்கிற தேவ பிரசன்னம் எல்லா நாளும் நமக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும்போது முதலாவது தடை நீங்கும், தடை நீங்கும். இரண்டாவது வாசியுங்கள், 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில், ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை மட்டும் இல்ல, அவனுக்கு இருந்த சகலத்தையும் ஆசீர்வதித்தார். நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய சம்பத்து குறையாது. குறையாத ஆசீர்வாதங்களை, குறையாத நன்மைகளை என்னென்ன எதிர்பார்த்து இருக்கிறோமோ நம்ம தேடி கஷ்டப்பட்டு நம்மால அது செய்ய முடியாது. ஆனா உடன்படிக்கை பெட்டி அங்க போயிருச்சுன்னு சொன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, அங்கே
கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். எத்தனை வீடுகள்ல இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு, எத்தனை வீடுகள்ல தேவ பிரசன்னம் இருக்கு, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறோம், நம்ம ஆண்டவர் நல்லா ஆராதிக்கிறோம். இந்த நேற்று உபவாசத்துல சொன்னார், அன்னைக்கு நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் முழங்கும், துதிகள் முழங்கும், ஆராதனைகள் முழங்கும், விசுவாசம் எழும்பும். அங்க ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அந்த வீட்டில் பெருக ஆரம்பிக்கும். அது எப்படி வரும்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அது எந்த விதத்தில் ஆண்டவர் கொண்டு வருவாருன்னு தெரியாது. அதுக்கு மேல இருந்து நேர போற்ற மாட்டாரு. அவங்க கையின் பிரயாசத்தை உனக்கு நான் வாய்க்கு செய்து தருவேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். சின்ன வேலையா இருந்தாலும் சரி, சின்ன வருமானமா இருந்தாலும் சரி, அதிலிருந்து படிப்படியாக படிப்படியாக ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து அந்த வீட்டை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். காரியாவலை சபை மக்களே, இந்த 3ஆம் நாள் கன்வென்ஷன்ல கர்த்தர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டி என்கிற தேவ பிரசன்னம் உங்க வீடுகளிலே இருக்குமானால், தேவ பிரசன்னம் உங்க வீடுகளிலே இருக்குமானால், ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு இருந்த சகலவற்றையும் நான் ஆசீர்வதித்தது போல உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே அங்கே லாபான் சொல்லுகிறான், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். யாக்கோபே, நீ பரதேசியா வந்த, யாக்கோபே வாழ்வில்லாதவனாக வந்த, யாக்கோபே நீ அனாதையாய் வந்த, ஆனா உன் கூட கர்த்தர் இருந்தார், உன் கூட தேவன் இருந்தார். தேவனோடு வாக்குத்தத்தம் இருந்தது, உன்னோடு உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ கடந்த காலங்களில் எப்படி ஏமாத்துக்காரனாய் இருந்திருந்தாலும் இந்த நாளிலே நீ மாறுபட்டவனாக, நீ வித்தியாசமானவனாக, கர்த்தரை சார்ந்தவனாக, கர்த்தர் நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை சார்ந்து இருந்தபடியினாலே இன்றைக்கு உன் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். யாக்கோபை மட்டுமல்ல, ஒண்ணு இல்லாதவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு 2 பரிவாரங்களோடு கூட அவன் தன் தேசம் விட்டு புறப்பட்ட போது அவன் கொஞ்சம் அதை திரும்பி பார்த்திருப்பானால், நான் எப்படி வந்தேன், எந்த நிலைமையில வந்தேன், எப்படி இருந்தேன், இன்னைக்கு இந்த அளவுக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நன்மை செய்ய மாட்டாரா? ஒரு சபையில ஊழியம் செய்த போது ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் செய்த தொழிலை நிறுத்துன்னு சொல்லி நான் அவருக்கு ஆலோசனை சொன்னேன். விசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு அது தகாது. அவர் சொன்னாரு, நான் என்ன பாஸ்டர் நான் வேலை செய்ய முடியும்? அப்ப நான் சொன்னேன், நான் பக்கத்துல ஏலத்தோட்டத்துல நான் கேட்டு உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், நீங்க அங்க வேலைக்கு போங்க. நாகர்கோயில்ல பக்கத்துல நீங்க அந்த ஐயாவும் இருந்தாரு, இறந்துட்டாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அங்க இருக்கிறாங்க ஞானா ஸ்ட்ரீட்ல. அவர் அங்க ஒரு உத்தியோகத்தில் இருந்தார் அந்த ஐயா. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவரு கிறிஸ்துவுக்குள் வரவங்களை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு எந்த உதவி வேணுமாலும் செய்யக்கூடிய நல்ல ஒரு மனுஷன். அவருக்கு அந்த ஏலத்தோட்டத்துல கூலி வேலை கொடுத்தாரு. கணவனும் மனைவியும் கூலி வேலை செஞ்சாங்க. அவருக்கு ஞானஸ்தானம் கூட கொடுக்கல. அதுக்கு முன்னாடி நான் டிரான்ஸ்பர் ஆகி நான் வேற சபைக்கு வந்துட்டேன். ஆனா அந்த மனுஷன் விசுவாசத்தை விடல, ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க ஆரம்பிச்சான். வீடு இல்ல, வாடகை வீட்டுல இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுத்தாரு. அந்த வீடு நம்ம கேரளாவில் வீட்டு பேர் வச்சுதான் அறியப்படுவாங்க. கேட்பாங்க, என்ன என்ன இடத்துல என்னாரு அப்படின்னு சொன்னா வீட்டு பேர் என்னன்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு பேர் இருக்கும், வீட்டு பேர் என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப அவரு சொன்னாரு என்கிட்ட, ஐயா எங்களுக்கு அட்ரஸே இல்லாத ஆளுகள் ஐயா, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கொஞ்சம் இடத்தையும் இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, என்ன பேரு வைப்போம் அப்படின்னு சொல்லி சகோதரன் கேட்டாரு. நான் ஒரு பேரை சொன்னேன்.
அந்த பேர் தான் இன்னைக்கு அவங்க வீட்டு பேரா வச்சிருக்கிறாரு. ஆனா வருஷங்கள் இது கடந்துட்டு, நான் அன்னைக்கு உதீசியாரா இருந்த போது நடந்தது. வருஷங்கள் கடந்துருச்சு. இன்னைக்கு அந்த திருச்சபையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அந்த திருச்சபையின் ஒரு தூணாக உங்க செயலாளரை போல இன்னைக்கு நிற்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த சகோதரர். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்திலேயே கர்த்தர் ஆசீர்வதித்தார். சமீபத்தில் அவரை பார்த்தபோது சொன்னார், ஐயா எங்களை ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். வாகனங்களை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒன்றும் இல்லாதவனாக, கைவிடப்பட்டவனாக, ஆண்டவரை அறியாதவனாக இருந்தான். ஆண்டவர் வந்தபோது உடன்படிக்கை பெட்டி என்கிற தேவ பிரசன்னமானது அந்த சகோதரனுடைய வீட்டுக்குள் வந்தபோது ஓபேத் ஏதோமின் வீட்டை மட்டுமல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய சத்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அந்த சகோதரனை உயர்த்தினது. இன்னைக்கு அந்த திருச்சபைக்கு நல்ல ஒரு தூணாக, நல்ல ஒரு உறுதுணையாக இன்னைக்கு அந்த சகோதரர் இருக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் 3 பேரும் போதகர்கள் தான். ஆனா என்ன நடத்துற மாதிரி ஐயாவை நடத்த மாட்டாரு, இவரை நடத்துற மாதிரி இவரை நடத்த மாட்டாரு, அப்படி நடத்த மாட்டாரு. காப்பி அடிக்கிற தேவன் அல்ல. ஓ இன்னைக்கு அனீஷா இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதே மாதிரி ஜான் வில்சன் ஆகிய என்ன ஆசீர்வதிப்பாரு, அங்கதான் தப்பு. அனீஷா ஆசீர்வதிக்கிற விதம் வேறையா இருக்கும், என்னை ஆசீர்வதிக்கிற விதம் வேதமையா இருக்கும். இங்க இருக்கிற எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும் சரி, ஓபேத் ஏதோமின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்க ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, ஆசீர்வதிக்கப்பட போகிறது. லாபான் சொன்னது மாதிரி உன்னிமித்தமாக யோசேப்பின் நிமித்தமாக பார்வோன் தேசம் ஆசீர்வதிக்கப்படலையா? பார்வோனுக்கு வந்தது ஆசீர்வாதம் யார் நிமித்தமாக? யோசேப் என்கிற மனித நிமித்தமாக. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடியினாலே ஒரு தேசத்துக்கு அந்த யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வாதகரமாக வைத்தாரானால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைக்க மாட்டாரா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க, தப்பில்ல. ஆண்டவரே உன் அலங்குத்துக்களே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்னீங்களே, ஆண்டவரே அதன்படி என்னை ஆசீர்வதிங்க. கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லி நீ ஜெபிக்கும் போது அதை நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உடன்படிக்கை பெட்டி என்கிற தேவ பிரசன்னம் உன் வீட்டுல இருக்கான்னு ஆண்டவர் கேட்பார். மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம், விசுவாசம், கடந்து வந்த பாதையை நினைக்கிறது, கனிகள், கற்பலகை இருக்கா அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பாரு. அது இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இளைப்பாறும் இடத்தை தேடி தருவார். வாசியுங்கள் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி பார்க்கும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. முன்னே போனது. பொண்ணு மாப்பிளை பார்க்கும்போது நம்ம திறமையானவங்களை கூட்டிட்டு போவோம். இவன் போனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். நான் சொல்றமா இல்லையா? பொண்ணு பார்க்கவோ மாப்பிளை பார்க்கவோ போகும்போது என்ன செய்வோம்? தப்பு இல்லை. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை காண்பிக்கும்படியாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகுது. தேவ பிரசன்னம் உங்க முன்னாடி போச்சுன்னு சொன்னா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல துணைகளை கர்த்தர் தருவார். நீங்க எங்கேயும் ஏமாற மாட்டீங்க, ஒரு வீட்லயும் நீங்க ஏமாற மாட்டீங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க கண்ணீர் வடிக்க மாட்டீங்க, துக்கப்பட மாட்டீங்க. தைரியமாக
கர்த்தர் எனக்கு நல்ல மகனை மகளை தந்திருக்கிறார் என்று சொல்லி தைரியமாய் சொல்லும்படியாக, இளைப்பாறும் ஸ்தலத்தை காண்பிக்கும்படியாக உடன்படிக்கை பெட்டி முன்னே போனது. இன்னைக்கு எத்தனை வீட்டுக்கு முன்னாடி முன்னே போகிறோம்? நேர காலம் பாலா நீங்களா பாக்குறீங்களான்னு சொல்லி தெரியாது. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நம்ம பார்த்து அந்த நேரத்தில் வச்சா இந்த நேரத்தில் வச்சா அது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் செய்யறாங்க. ஆனா அதெல்லாம் பல நேரங்களிலே வேதனைகளை கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாள் பார்க்கிறவனும் குறி சொல்லுகிறவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தரை பாருங்க, எந்த காரியத்திலையும், திருமணம் ஆகட்டும், வேலை காரியம் ஆகட்டும், வீடு கட்டுகிறது ஆகட்டும். இந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம் போனா இந்த கட்டளை வைக்க போவோம் பாத்தீங்களா? உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கா? நான் கொஞ்சம் கவனமாவே இருப்பேன். எங்க கண்ணையே வெட்டிட்டு என்ன செஞ்சிருவாங்க சிலர், என்ன செய்வாங்க, சொர்ணத்தை தங்க சிலுவையை கொண்டு போய் வைக்கிறாங்களாம். சிலுவையை கொண்டு போய் கட்டளைக்கு கீழே வச்சாவா ஆசீர்வாதம் வருது. நம்ம ஆளுக்கு செய்யறாங்களா? செய்யறாளையா? நிறைய செய்யறாங்க. சில நேரத்தில் பார்த்தா சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவரு கெட்டவர் சொன்னாரு. சொல்றோமா இல்லையா? கேரளாவில எல்லாம் அப்படி கல்யாணத்துக்கெல்லாம் மைக் செட் எல்லாம் வச்சு பாட்டெல்லாம் போட மாட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பாட்டெல்லாம் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல அவரும் பாட்டு போட்டாரு. அவர் பாடும்போது, பாட்டு போடும் போதே மைக் செட்டுக்காரர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு, தம்பி காரியமெல்லாம் சரி, நான் ஒரு விசுவாசி, அதனால கிறிஸ்தவ பாட்டை தவிர சினிமா பாட்டை போட்டுறாத அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். என் பிள்ளை கல்யாணத்துல பிரசன்னமா இருக்கணும், அதனால சினிமா பாட்டை போட்டுறாதப்பா, நீ 10 ரூபா கூடுதல் கேட்டா கூட நான் தந்துடுறேன். மைக் செட்டுக்கார தம்பி என்ன சொன்னாரு தெரியுமா? அண்ணே எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த வாரவங்க போறவங்க எல்லாம் அந்த பாட்டை போடு இந்த பாட்டை போடுன்னு சொல்லி தொல்லையோ தொல்லை பண்ணுவாங்க, என்ன செய்யறது அப்படின்னு. இவர் டென்ஷன் ஆகாம அமைதியா சொன்னாரு, அப்படியா தம்பி, அப்படி யாராயிலும் சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு நீ பாட்டு போட வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு ஆகிற செலவையும் அவங்ககிட்டே நீ வாங்கிக்கோ, என்கிட்ட கேட்டுறாத. பின்ன அவன் போடுவானா சினிமா பாட்டை? சினிமா பாட்டை போடுவானா? அதை சொல்லிட்டாரு, வாடகையை என்கிட்ட கேட்டுறாத, நீ அவன் சொன்னவங்கிட்டே வாங்கிக்கோ. நடந்த சம்பவம், கதையை ஒன்றும் சொல்லனா, கதை சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு இளைப்பாறும் இடத்தை கர்த்தர் தேடி தர போறாரு. பிள்ளைகள்லாம் +2 முடிச்சிருக்கலாம், ஹையர் ஸ்டடிக்கு வேண்டி இன்ன படிக்க வைக்கணும், இன்ன இடத்துக்கு போகணும், என் பிள்ளைகளை இன்ன இடத்துல சேர்க்கணும், இப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் டென்ஷன்ல இருக்கிறீங்க இல்லையா? நீங்க பயப்படாதீங்க, நீங்க சங்கடப்படாதீங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். நீங்க ஒண்ணு மட்டும் செய்யுங்க, உங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் முன்னாடி அனுப்புங்க. நீங்க போங்க ஆண்டவரே. அவர் தான் சொன்னார்ல, புலம்பி நின்னா இல்ல மோசே, என்னால முடியாத ஆண்டவரே, ரொம்ப போராட்டமா இருக்கு. போராட்டம் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும், நீ பயப்படாம போ, ஏன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். சும்மா வழியில போறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லல, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் நின்ன மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. அவன் சீனாய் மலைக்கு வான்னு சொன்னா ஓடிடுவான், உபவாசம் இருந்தா இருந்துருவான், ஆண்டவர் இதை செய்யன்னு சொன்னா செஞ்சிருவான், ஆண்டவர் என்னன்னு சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே செய்தான். ஆனபடியினாலே ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு 3வது காரியம், இளைப்பாறும் ஸ்தலத்தை கர்த்தர் உங்களுக்கு தேடி கொடுக்க போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரிகளிலே, நல்ல இடங்களிலே, நல்ல நிலைமைகளிலே, என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம், அதையெல்லாம் நேர்த்தியாக செய்து முடிக்க சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிள்ளை காரியம் தானே. நம்மளை கர்த்தர் அழைத்திருப்பாரானால், தேவ சமூகம் நமக்கு முன்னாடி இருக்குமானால், கர்த்தர் காரியங்களை வாய்க்கு செய்து தருவார்.
கர்த்தர் அற்புதங்களை செய்து தருவார். கவலை இல்லாமல், வேதனை இல்லாமல் நம்ம முன்னால் கடந்து போவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த ராத்திரி வேளையில நான் இந்த செய்தியை நிறுத்துகிறேன். ஆண்டவர் சொன்னாரு, யோர்தான் முன்னாடி நிக்குது, எரிகோ நிக்குதுன்னு நீ பயப்படாத. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போனோம். அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிறது யாரு தெரியுமா? ஐயா தான் சுமக்கணும், ஆசாரியன். நான் அவருக்கும் சொல்லணும் இல்ல, ஆனா அவர்கிட்ட அவர் அதை சுமந்துட்டு போய் அங்க நிக்கணும்னு சொன்னா, மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரமும் ஆரோனின் நீங்கள கனிகளா இருக்கணும். கனி இல்லாம ஏசையா சொன்ன மாதிரி நல்ல கனிகளை கொடுக்கும் என்று எதிர்பார்த்தேன், இதோ கசப்பான கனிகளை தந்ததுன்னு சொல்லுவி. கசப்பான கனிகளை தந்துட்டாருன்னா இவர் சுமந்துட்டு போய் நின்னதுதான் மிச்சமே ஒழிய ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். நான் நேற்று பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்பின் விருந்து ஆரம்பிக்கும் போது நான் எங்களையும் கூப்பிடுவாங்க, ஆனாலும் போனா ஒரு ஜெபம் பண்ணி அப்படியே வந்துடுவோம். ஆனா நேற்று ஜெபம் பண்ணி கத்தியை எடுத்து கத்திரிக்காயை வெட்ட வச்சு எல்லாம், எந்த ஒரு காரியம்னாலும் பாஸ்டர் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய பிரதிநிதி அவரு. அந்த ஆண்டவருடைய பிரதிநிதி தான் அன்னைக்கு ஆசாரியன். அந்த ஆசாரியன் தான் உடன்படிக்கை பெட்டிய தோளில சுமந்துட்டு இருந்தான். இவர் கூட தோல்ல சுமக்கிறதுக்கா 9 டீக்கமார ஆண்டவர் தந்திருக்கிறார். இவர் மட்டும் இல்ல, நீ அச்சம் ஐயா மட்டும் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி அவரோட தோல் சுமக்கிறதுக்கு, ஏன்னா உடன்படிக்கை பெட்டிய ஒரு ஆள் மாத்திரம் சுமக்க முடியாது, அதனால 9 டீக்கன்மார ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நான் கதை சொல்லல ஐயா, பல ஏற்பாட்டில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் விலைக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அந்த 9 டீக்கன்மாரும் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகும்போது ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகள் மாறணும். ஒவ்வொரு குடும்பங்களில் வந்து ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதம் வரணும். ஒவ்வொரு குடும்பங்களில் வந்து உங்களுக்காக, உங்க பாரங்களுக்காக, வேதனைகளுக்காக பங்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் போதகர். அவர் வந்து உங்களுக்காய் ஜெபிக்கும் போது இளைப்பாறும் இடத்தை கர்த்தர் தேடி தர வேண்டும். அதனால இந்த 3வது நாள்ல உங்க பிரசன்னை என்னோடு வரணும் ஐயா, உங்க ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டி எனக்கு முன்னாடி வரணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமானால், அடுத்த சபை நாள் விழாவுக்கு வரும்போது நீங்கள் எழுந்து நின்று சாட்சி சொல்ல முடியும். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் என் தடைகளை நீக்கினார், என் வீட்டை ஆசீர்வதித்தார், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் கர்த்தர் சீர்படுத்தி நேர்த்தியான ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதற்கு இந்த 3வது நாள் கன்வென்ஷன் கூட்டம் ஆசீர்வாதகரமாய் இருக்கட்டும். நம்ம யாவரும் எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, உன்னையே வெறுத்து விட்டாள், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தாள், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டாள், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை
என்னுடைய மன்னா வைக்கப்பட்ட பாத்திரமாக, ஆண்டவரே நினைக்கிறவனாக, நன்றி சொல்லுகிறவனாக, தேவனை துதிக்கிறவனாக, விசுவாசம் உள்ளவனாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. டைம் போச்சுன்னு பார்க்காதீங்க, எனக்கு டைம் போயிட்டு இருக்கு, நீங்க இருந்தாலும் நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை தொடுகிற நேரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். யாரும் எங்க தலையில வந்து கை வைக்கணும்னு நீங்க வேண்டும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றி அவனுடைய தாகத்தை தீர்த்து அவனை ஆசீர்வதித்து விடுதலை செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த எல்லாம் நீங்க வரும் காலங்களில் ஆண்டவரே அந்த தடையெல்லாம் மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே தடை மாறுவதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் என்று சொல்லத்தக்க ஆண்டவரே, அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்னே கடந்து போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலான ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் காண்பித்து கொடுக்க போகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் இருக்கணும். பேர் கிறிஸ்தவனா இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை. மன்னா நிறைய கேட்டிருப்போம். மன்னா மன்னா மன்னா. ஆனா விசுவாசம் ஐயா, ஒரு சந்ததியார் பார்க்கணும், ஒரு சந்ததியார் அந்த அற்புதத்தை பார்க்கணும். யோசுவாவில் வாசிக்கிறோம், என்றைக்கு அவர்கள் கானானில் போய் விதைத்து தானியத்தினாலே ஆண்டவர் போஷித்தாரோ அன்று வரையிலும் அந்த மன்னா அவர்களை போஷித்துக் கொண்டே இருந்தது. ஒரு புது வழி திறக்கிற வரையிலும் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நல்ல காரியத்தை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்ல ஒரு திருச்சபை ஆண்டவரே, எங்கள் அருமையான பேராயருக்காக, ஞானராவின்சன் ஐயாவுக்காக, அப்படிப்பட்ட தலை சிறந்த தேவ மனிதர்கள் ஆண்டவரே வாழ்ந்த இந்த திருச்சபை அப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய முற்பிதாக்களை சொல்லி அழைத்தது போல நல்ல பேராயருடைய பெயரை சொல்லி, ராபின்சன் ஐயா பெயரை சொல்லி, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை தந்த திருச்சபையே என்று சொல்லி நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த சபைக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வல்லமை ஆபிரகாமின் மேல் இருந்த வல்லமை, ஈசாக்கின் மேல் இருந்த வல்லமை, யாக்கோபின் மேல் இருந்த வல்லமை திருச்சபையின் மேல் ஆண்டவரே தேசத்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்தது போல இன்றைக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான அந்த நல்ல ஆண்டவரே தேவ மனிதர்கள் இருந்த அந்த அபிஷேகமும் ஆசீர்வாதமும் திருச்சபை குடும்பங்களிலே வரும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைய பேர் தடைகளினால இருக்கிறாங்கப்பா. இந்த தடை எப்ப மாறும்னு சொல்லி துக்கப்படுகிற அநேகர் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னது போல கர்த்தர் அவங்களை பாரங்களை மாற்றுங்கப்பா. இந்த நாளிலே, இந்த ராத்திரி வேளையிலே உங்க உடன்படிக்கை பெட்டி என்கிற தேவ சமூகம் குடும்பங்களுக்கு முன்னாடி போகட்டும் அப்பா. வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இளைப்பாறும் ஸ்தலத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காண்பித்து தருவீராக. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். திருச்சபையில் அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதியும். உண்மையான ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். பதகரை ஆசீர்வதியும் அப்பா. ஒரே நல்ல அர்ப்பணமும் நல்ல ஆத்தும பாரமும் நல்ல தரிசனமும் தந்த ஒரு தேவ மனுஷன் ஐயா. இந்த திருச்சபை பாக்கியம் செய்த திருச்சபை ஊழிய காலங்கள் இந்த திருச்சபைக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும் அப்பா. குடும்பமாக ஆசீர்வதியும். திருச்சபை செயலாளருக்காக ஆண்டவரே, எல்லா டீக்கன்மாருக்காக, விசேஷமாக இந்த கூட்டங்களை இவ்வளவு சீராக எடுத்து செய்வதற்கு வாலிபனாக இருந்தாலும் கிதியோனை போல வைராக்கியமாக செயல்பட்ட இந்த கன்வீனருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். பாடகர் குழுவை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் எல்லாரும் நான் கர்த்தருக்காக பாடினேன், கர்த்தர் என்னை கனம் பண்ணினார் என்று சொல்ல கர்த்தர் கிருபை தாரும். எல்லாரையும் ஆண்டவருடைய மகிமையுள்ள நாமத்தினாலே
வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இசைக்கருவிகள் வாசித்த பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த ஒளிபெருக்கி மூலமாக இந்த சத்தத்தை சீராக கொடுத்த பிள்ளைகள், இந்த செய்திகளை வெளியிலே ஆண்டவரை பார்க்கும்படியாக ஆண்டவரே அதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த டிவியினுடைய ஆண்டவரே உரிமையாளருக்காக, அதனுடைய பணிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த பணிகள் ஆண்டவரே இன்னும் சிறக்கட்டும் அப்பா. எல்லா நன்மைகள் நான் அறித்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.